உடல்நிலையோடு இருக்கிறார் என்று. அந்த செய்தியை சொன்னால் பாலகிருஷ்ணன் பிரான்சில் இருந்து வந்தால் அந்த பணி பாதிக்கப்படுமே என்பதற்காக அதை மறைத்து விடுகிறார். குழந்தை இறந்து விடுகிறது. கடைசி வரை மறைத்து விடுகிறார். அந்த பாலகிருஷ்ணனுக்கு குழந்தை இருப்பதை போல ஒரு எண்ணம். எனவே அவர் அந்த குழந்தைக்கு விதவிதமான பொம்மைகளை அங்கே சென்று வாங்குவார். இதைவிட சிறந்த பொம்மைகளை எல்லாம் நம்மூரிலேயே வாங்கிவிடலாம் என்று சொல்லி அந்த குற்ற உணர்விலே குறுகி போனதாக அவர் எழுதுகிறார். அதற்கு பிறகு பாலகிருஷ்ணன் இங்கே வந்த பிறகு அந்த செய்தி சொல்லப்படுகிறது. பாலகிருஷ்ணன் கோபித்துக் கொள்கிறார் என்ற அதையும் இவர் பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு இடத்திலே தன்னுடன் பணியாற்றுபவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு பணியாற்றினார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். ராஜ் என்கின்ற வெல்டர் அற்புதமாக வெல்டிங் பணியை செய்கிறவர். அவருடைய பணியை பார்த்து அந்த பிரான்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி கழகம் சொல்கிறது, இந்தியா கொடுப்பதை போல 10 மடங்கு உங்களுக்கு ஊதியம் தருகிறோம், இங்கேயே இருந்து விடுங்கள் என்று. ஆனால் அவர் மறுத்து விடுகிறார். அதுதான் முக்கியம். குப்புராஜ் என்கிற ஒருவர், அவருக்கு புற்றுநோய், தெரிந்தும் அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார். அப்போது அந்த ராக்கெட் வெளியே வருகிற போது அவர் அங்கே இல்லை. பல நுட்பமான விஷயங்களை நாம் விண்வெளி ஆராய்ச்சி பற்றி தெரிந்து கொள்ளுகிற விதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். உதாரணமாக, அப்போது பிரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா, அமெரிக்கா போன்றவை எல்லாம் 60 டன் கொண்ட என்ஜின்கள் 4 இணைத்து 240 டன் கொண்ட ஒரு ராக்கெட்டை ஏவுவார்கள். ஆனால் நாமோ வெறும் 600 கிலோ எடையுள்ள ஒரு ராக்கெட்டை ஏவுவோம். இது நம்முடைய தீபாவளி ராக்கெட்டை விட சற்று பெரியது என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு இடத்திலே ஏன் திரவ உந்து விசையை இவர் ஆதரிக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார். திட உந்து விசையை பயன்படுத்தினால் ஒரு முறைதான் அந்த பரிசோதனையை நிகழ்த்த முடியும். ஆனால் திரவ உந்து விசையை பயன்படுத்தினால் பல முறை பயன்படுத்தலாம் என்று குறிப்பிடுகிறார். இங்கே எல்லோரும் சொன்னார்கள்,